Hello friends, welcome to Rasi Studies. இது உங்கள் சுகன்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறதுனா Jan 22nd மார்னிங் ஷிஃப்ட் ஈவினிங் ஷிஃப்ட் ரெண்டு எக்ஸாம்ஸ் எழுதிருக்காங்க. எஸ்பெஷலி இந்த Jan 22ndல டே 1ல பர்టిక్యులரா மார்னிங் ஷிஃப்ட் ஈவினிங் ஷிஃப்ட்ல எப்படி क्वेश्चन பேப்பரோட டிஃபிகல்ட்டி லெவல்ஸ் இருந்தது, எந்தெந்த டாபிக்ஸ்லாம் ஹை பிரையாரிட்டி கொடுத்திருக்காங்க, எவ்வளவு மார்க்ஸ் இருந்தா எவ்வளவு பெர்சன்டேஜ் வரும் அப்படிங்கறத இந்த வீடியோ. சோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியா வரும். இப்போ பாத்தீங்க அப்படின்னா பர்టిక్యులரா இன்னைக்கு காலையிலயும் சரி இன்னைக்கு மதியானமும் சரி எக்ஸாம் சென்டருக்கே போய் நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக்ஸ் கேட்டிருந்தோம். நிறைய பேர் ஃபீட்பேக்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதையும் தாண்டி இன்னும் ஜெய் ஆஸ்பிரன்ஸ் வந்து பர்டிகுலராக என்ன டாபிக்ஸ்லாம் இருந்தால் ஹை வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் தான் நம்ம இந்த வீடியோ ப்ளே பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ்பெஷலி ஷிஃப்ட் 1 அண்ட் ஷிஃப்ட் 2ல எந்த சாப்டர்ஸ்க்குலாம் ஹை ப்ரையாரிட்டி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வீடியோவாக நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதையும் தாண்டி நீங்கள் பார்க்குற புது நம்பராக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இதையும் தாண்டி கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் லிங்க் இருக்கு. அந்த வாட்ஸ்அப் லிங்க்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய அப்டேஷன்ஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இன்னைக்கு மார்னிங் ஷிஃப்ட் எக்ஸாம்ஸ் எழுதினாங்க. Jan 22 மார்னிங் ஷிஃப்ட்ல வந்து எஸ்பெஷலி மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி என்ன இருந்தது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இப்போ மார்னிங் ஷிஃப்ட் வந்து எப்பயுமே ஓவரால் டிஃபிகல்ட்டி லெவல்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸி டு மாடரேட்டாக தான் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஃபிசிக்ஸில் வந்து எந்த சாப்டர்ஸ்க்கு வந்து ஹை ப்ரையாரிட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி வந்து 12th பேஸ்ட், அதாவது 12th ஸ்டாண்டர்டில் இருக்கிற போர்ஷன்ஸ்லேருந்து ஹை ப்ரையாரிட்டி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இன்னும் மோர் ப்ரையாரிட்டி எந்தெந்த டாபிக்ஸ்க்கெலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைனமேட்டிக்ஸ், மாடர்ன் ஃபிசிக்ஸ், அதுக்கடுத்து டயோட், அதுக்கடுத்து பொட்டென்ஷியோமீட்டர், கிராவிடேஷன்ஸ், கரண்ட் எலக்ட்ரிசிட்டிலேருந்து 2 to 3 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. வெக்டார்ஸ் 3Dலேருந்து 2 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ரொட்டேஷன்ஸ், ஆப்டிக்ஸ், ஹீட் இதுல இருந்தெல்லாம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. இது வந்து பிசிக்ஸ் மார்னிங் ஷிஃப்ட். இதே பிசிக்ஸ் வந்து ஈவினிங் ஷிஃப்ட் எப்படி இருந்திருக்கு, எந்த டாபிக்ஸ்ல இருந்து ஹை ப்ரையாரிட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவராலா வந்து பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஈஸி டு மாடரேட்டா இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஃபார்முலா பேஸில் இருந்தது கொஷின்ஸு. இதில் வந்து எஸ்பெஷலி எந்தெந்த டாபிக்ஸ் வந்து ஃபிசிக்ஸ் வந்து ஹை ப்ரையாரிட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து ரே ஆப்டிக்ஸில் வந்து 2 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்லேருந்து ஒரு கொஷின்ஸு, செமிகண்டக்டர்ஸில் உங்களுக்கு லாஜிக்கல் கேட்ஸ்லேருந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. மாடர்ன் ஃபிசிக்ஸ்லேருந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து கைனமேட்டிக்ஸ்லேருந்து ஒரு கொஷின்ஸ், டைமென்ஷன்ஸ்லேருந்து ஒரு கொஷின்ஸ், அதுக்கடுத்து எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் டைபோல்லேருந்து ஒரு கொஷின்ஸ், அதுக்கடுத்து கரண்ட் எலக்ட்ரிசிட்டிலேருந்து 2 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து ஃப்ளூயிட்ஸ், கிராவிடேஷன்ஸ் இதுல இருந்து தான் क्वेश्चंस கேட்டிருக்காங்க. ஸோ ஓவராலா பிசிக்ஸை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு மார்னிங் ஷிஃப்ட் ஆகும் சரி ஈவினிங் ஷிஃப்ட் ஆகும் சரி உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருந்தது அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்டேட்மெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் கெமிஸ்ட்ரியில் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் 1ல வந்து ஃபர்ஸ்ட் மார்னிங் ஷிஃப்ட்ல வந்து உங்களுக்கு ஈஸி டு மாடரேட்டாக தான் இருந்தது. இதில் வந்து எந்த டாபிக்ஸ்லாம் ஹை ப்ரையாரிட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னா எஸ்பெஷலி கெமிக்கல் கைனமேட்டிக்ஸ், அதுக்கடுத்து அட்டாமிக் ஸ்ட்ரக்சர்லேருந்து 2 to 3 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து அமீன்ஸ்லேருந்து ஒரு கொஷின்ஸ், மோல் கான்செப்ட்லேருந்து 2 கொஷின்ஸ், அதுக்கடுத்து வந்து ஐசோமெரிசத்துலேருந்து ஒரு கொஸ்டின், ஆட்ரோ கெமிஸ்ட்ரியிலேருந்து 2 கொஷின்ஸ், அதுக்கடுத்து மோஸ்ட்லி வந்து இன்ஆர்கானிக்லேருந்து தான் கொஷின்ஸ் அதிகம் கேட்டிருக்காங்க. இந்த பொறுத்த வரைக்கும் கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி வந்து என்சிஆர்டி பேஸில் தான் கொஸ்டின்ஸ் எல்லாமே இருந்தது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதிக கொஸ்டின்ஸ் எவ்வளோ கேட்டிருக்காங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு மோல் கான்செப்ட்லேருந்து 2 கொஷின், அதுக்கடுத்து ஸ்டாட்ரோ கெமிஸ்ட்ரியிலேருந்து 2 கொஷின்ஸ், அதுக்கடுத்து ஐசோமரத்துலேருந்து ஒரு கொஷின்ஸ், அதுக்கப்புறமேட்டு இன்ஆர்கானிக்கை பொறுத்த வரைக்கும் என்சிஆர்டி பேஸில் கொஸ்டின்ஸ் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அதிக கொஸ்டின்ஸ் எதுக்கு வெயிட்டேஜ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஆர்கானிக்லேருந்து அதிக வெயிட்டேஜ் ஷிஃப்ட் 1ல கேட்டிருந்தாங்க. அதுக்கடுத்து ஷிஃப்ட் 2ல கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் எப்படி இருந்தது ஓவராலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து என்சிஆர்டி பேஸில் தான் இருந்தது. ஈஸியாகவே கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மோஸ்ட்லி வந்து எதில் அதிக வெயிட்டேஜ் கேட்டிருந்தாங்க அப்படின்னா இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியிலேருந்து தான் அதிக வெயிட்டேஜ் கேட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த டாபிக்லேருந்து நிறைய வெயிட்டேஜ் கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ்லேருந்து 3 கொஷின்ஸு, அதுக்கடுத்து கெமிக்கல் பாண்டிங்ஸ், அதுக்கடுத்து வந்து டைபோல், அதுக்கடுத்து கெமிக்கல் பாண்டிங், மாலிகுலர் ஸ்ட்ரக்சர்ஸ், சொல்யூஷன்ஸ், அதுக்கடுத்து
ப்ராக்டிகல் கெமிஸ்ட்ரியிலேருந்து லெசன்ஸ் டெஸ்ட்லேருந்து ஒரு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து நேம் ஆஃப் ரியாக்ஷன்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. பயோமாலிகல்ஸ்லேருந்து ஒரு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி இதுலேருந்து ஸ்டேட்மெண்ட் டைப்பில் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து தெர்மோடைனமிக்ஸ்லேருந்து ஒரு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. சிபிஎன்சிவிலேருந்து ஒரு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. சரிங்களா, இது வந்து கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த நிலவரம். ஸோ மோஸ்ட்லி வந்து எப்பயுமே கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் என்சிஆர்டி பேஸில் தான் கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. இப்போ நீங்கள் வந்து நாளைக்கு இல்லைன்னா நாளானிக்கு இந்த எக்ஸாம்ஸ் எழுத போறீங்கன்னா ஈவன் தோ கெமிஸ்ட்ரி வந்து என்சிஆர்டி பேஸில் இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக படிங்க. ஈஸியாக தான் இருக்குது கொஷின் பேப்பர், அதனால ஒரி பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை. சரிங்களா, அதுக்கடுத்து மேக்ஸை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வந்து உங்களுக்கு கொஞ்சம் மாடரேட்டாகவும் லென்த்தியாகவும் தான் இருக்கும். பட் ஆஸ் யூஷுவல் இன்னைக்கு மார்னிங் ஷிஃப்ட் ஆனாலும் சரி, இன்னைக்கு ஈவினிங் ஷிஃப்ட் இருந்தாலும் சரி, உங்களுக்கு மாடரேட்டாகவும் லென்த்தியாகவும் தான் இருந்தது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து இந்த மார்னிங் ஷிஃப்டில் மேபி வந்து ஒரு 10 to 12 கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் அட்டென்ட் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. எஸ்பெஷலி டாபிக் வெயிட்டேஜ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெக்டர்லேருந்து ஒரு கொஷின்ஸ், 3Dலேருந்து 2 கொஷின்ஸ், அதுக்கடுத்து மேட்ரிக்ஸ்லேருந்து ஒரு கொஷின்ஸ், அதுக்கடுத்து ப்ராபபிலிட்டிலேருந்து ஒரு கொஷின்ஸ், ஸ்டாட்டிக்ஸ்லேருந்து ஒரு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ரூட்ஸ் அதுலேருந்து ஒரு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து பைனாமியல் இன்டிகிரேஷன்ஸ்லேருந்து ஒரு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து சீக்வன்ஸ் அண்ட் சீரீஸ்லேருந்து ஒரு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ஈவினிங் ஷிஃப்ட்டில் எப்படி இருந்தது மேக்ஸை பொறுத்த வரைக்கும்னா ஆஸ் யூஷுவல் மாடரேட்லேருந்து டஃப்பாக தான் இருந்தது. இது வந்து மார்னிங் ஷிஃப்ட்டை விட ஈவினிங் ஷிஃப்ட் வந்து எஸ்பெஷலி டைம் கொஞ்சம் இழுத்தது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கொஞ்சம் லென்த்தியாக இருந்ததுனால டைம் வந்து அதிகம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து இதில் வந்து எந்தெந்த டாபிக்ஸ்க்கு ஹை வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இன்டிகிரேஷன்ஸ்லேருந்து உங்களுக்கு 2 to 3 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ்லேருந்து உங்களுக்கு 2 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து எலிப்ஸ் அண்ட் ஹைப்பர்போலாலேருந்து ஒரு கொஷின்ஸு, அதுக்கடுத்து அரித்மெட்டிக் ப்ரொக்ரெஷன்ஸ்லேருந்து கொஞ்சம் லென்த்தியாக இருந்தது அந்த சொல்யூஷன்ஸ் போடுறதுக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து வெக்டர் 3Dலேருந்து உங்களுக்கு 2 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அதுவுமே வந்து மீடியம் லெவலில் தான் இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து ஃபங்க்ஷன்லேருந்து ஒரு கொஷின்ஸ், அதுக்கடுத்து கோடிங் செக்ஷன்ஸ்லேருந்து 3 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. காம்ப்ளெக்ஸ் நம்பர்லேருந்து ஒரு கொஷின்ஸ், அதுக்கடுத்து பைனாமியல் தியரத்துலேருந்து ஒரு கொஷின்ஸ், அதுக்கடுத்து சீக்வன்ஸ் அண்ட் சீரீஸ்லேருந்து ஒரு கொஷின்ஸ், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ்லேருந்து ஒரு கொஷின்ஸ், அதுக்கடுத்து ட்ரிக்னாமெட்ரிலேருந்து ஒரு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே மாடரேட்டாக தான் இருக்கும். இப்போ வந்து மாடரேட்டாகவும் கொஞ்சம் லென்த்தியாகவும் இருக்கிறதா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஸோ எஸ்பெஷலி இப்போ ஓவரால் அனாலிசிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் 1 அண்ட் ஷிஃப்ட் 2ல் உங்களுக்கு வந்து ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி வந்து உங்களுக்கு வந்து ஷிஃப்ட் 1 கம்பேர் பண்ணும்போது ஷிஃப்ட் 2ல் வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஷிஃப்ட் 1 கம்பேர் பண்ணும்போது ஷிஃப்ட் 2 வந்து கொஞ்சம் வந்து டிஃபிகல்ட்டாக இருந்ததாக ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து பிவைக்யூ பேஸ்டு கொஸ்டின்ஸ் தான் நிறைய வந்திருக்கு அப்படிங்கிறதையும் ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருமே எதிர்பார்க்கறது எவ்வளோ மார்க்ஸ் இருந்தால் எவ்வளோ பர்சன்டேஜ் வரும் அப்படின்னு. ஸோ கிட்டத்தட்ட இந்த 2 ஷிஃப்ட்டையும் அனாலிசிஸ் பண்ணதில் நீங்கள் வந்து மேபி வந்து ஒரு 190 எபோவ் எடுக்கிறீங்க இல்லை 200 தொடுறீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக 99% கண்டிப்பாக வந்துடும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 98% வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து 180 இல்லைனா 185 அந்த ரேஞ்சஸில் இருந்தீங்கன்னா 98% வரும். அதுக்கடுத்து 97%னா மேபி வந்து ஒரு 180லேருந்து ஒரு 170 அந்த ரேஞ்சஸில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 97% வரும். 96%ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 170லேருந்து 160 அந்த ரேஞ்சஸில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 96% வரும். 95%ன்னு பார்த்தீங்கன்னா மேபி வந்து உங்களுக்கு 160லேருந்து ஒரு 150 அந்த ரேஞ்சஸில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக 95% வரும். ஸோ இதுக்கு கீழே இருக்கிற பர்சன்டேஜ்லாம் இன்னும் கொஞ்சம் மார்க்ஸ் கம்மியாக ஆக உங்களுக்கு பர்சன்டேஜ் குறையும். ஸோ இதுதான் இன்னைக்கு Jan 22 Day 1ல் உங்களுக்கு வந்து மார்னிங் ஷிஃப்ட் ஈவினிங் ஷிஃப்ட் எழுதினவங்களோட நிலவரம். ஸோ நம்மளோட சேனல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய அப்டேஷன்ஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஈவன் ஜெஇ ஆஸ்பிரன்ஸாக இருந்தாலும் சரி இல்லை 12th கேண்டிடேட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஜெஇ எக்ஸாம்ஸ் எழுதுறீங்க அப்படின்னா ஈச் அண்ட் எவ்ரி கார்னர் நம்மளோட சேனலில் நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துட்டே இருக்கும். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதையும் தாண்டி நீங்கள் பார்க்குற புது நபராக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.